அனைவருக்கும் வணக்கம். அனைத்து அரசு தொடக்கப் பள்ளிகளும் தங்கள் பள்ளியில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அமைப்பதற்கு தேவையான விவரங்களை எமிஸ் வலைதளத்தில் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் ஆர் டைப் யூஆர்எல் அப்படிங்கிற இடத்துல எமிஸ் வெப்சைட் அட்ரஸை டைப் பண்ணி எமிஸ் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்கன்னா எம்எஸ் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்திருக்கும். அது ரைட் சைட் டாப் கார்னர் கூடிய 3 லைன்ஸ் டச் பண்ணிங்கன்னா மெனு பார் ஓப்பன் ஆகும். அதில் ஸ்கூல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் சைட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த யூசர் அப்படி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்மார்ட் கிளாஸ் ரூமுக்கு செலக்ட் பண்ணுற அந்த கிளாஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், கிளியராக இருக்கணும். அதே போல் தண்ணி கசியாமல் சுவற்றில் விரிசல்கள் இல்லாமல் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூமோட அந்த சாம்பிள் ஃபோட்டோவை பாருங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணோட அந்த வகுப்பறையோட விவரங்களை கீழே ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட் கொஸ்டின் இஸ் ரூம் அவைலபிள் ஃபார் ஹைடெக் லேப் ஃபெசிலிட்டின்னு கேட்குறாங்க. உங்கள் ஸ்கூலில் ஹைடெக் லேபுக்கு கிளாஸ் ரூம் இருந்ததுன்னா எஸ்ன்னு போடுங்க, அப்படி இல்லைன்னா நோ போடுங்க. கிளாஸ் ரூம் இல்லை அப்படின்னா நோன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வாட் ஆர் த சேலஞ்சஸ் இன் ஐடென்டிஃபை இது ரூம் கேட்குது. அந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா நோ ரூம் அவைலபிள், ரூம் ரெக்கையர்டு மேஜர் ரிப்பேர், நோ பவர் கனெக்ஷன், அதர் ரீசன்ஸ் கேட்குது. இதில் ஏதாவது ரீசனை போட்டு நீங்கள் அந்த டேமேஜான ரூமை என்ன பண்ணலான்னா இங்கே சூஸ் ஃபைலில் ஃபோட்டோ எடுத்து அப்டேட் பண்ண சொல்கிறாங்க. ரூம் இருந்தது அப்படின்னா எஸ்ன்னு போடுங்க. எஸ்ன்னு போட்டிங்கன்னா ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா டஸ் த ரூம் ரெக்கையர்ட் மைனர் ரிப்பேர், ஏதாவது ரிப்பேர் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா எஸ்ன்னு போடுங்க, அப்படி இல்லைன்னா நோன்னு போடுங்க. தேர்ட் கொஸ்டின் ரூம் இஸ் லொக்கேட்டட் இன் கிரவுண்ட் ஃப்ளோரா, ஃபஸ்ட் ஃப்ளோரா, செகண்ட் ஃப்ளோரான்னு கேட்குது. எந்த ஃப்ளோரில் அந்த ரூம் இருக்கிறதோ அதை இங்கே செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ரூம் லென்த் வித் 2 கேட்குறாங்க. அதில் அடியில் எத்தனை அடி இருக்குது நீள அகலங்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல அப்டேட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து எத்தனை டோர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டோர்ஸ் எத்தனையோ அதை இந்த இடத்துல அப்டேட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து 7th கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா அப்லோட் ஏ ஃபோட்டோ டேக்கன் ஃப்ரம் த கிளாஸ் ரூம் என்ட்ரி டோர் ஷோயிங் த என்டையர் ரூம் அப்படின்னு கேட்குறாங்க. கதவுக்கிட்ட நின்று அந்த கிளாஸ் ரூம் ஃபுல்லாக வியூ ஆகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து இந்த சூஸ் ஃபைல் கொடுத்து அந்த ஃபோட்டோவை நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து இபி சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் கேட்குறாங்க. அதை இபி நம்பரை இந்த இடத்துல அப்டேட் பண்ணிடுங்க. 9th கொஸ்டின் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எலக்ட்ரிக்கல் மெயின் பாக்ஸ் அண்ட் த ஐடென்டிஃபைட் ரூம் கேட்குறாங்க. அதாவது எலக்ட்ரிக் கனெக்ஷன் அந்த பாக்ஸிலிருந்து அந்த நீங்கள் செலக்ட் பண்ண ரூமுக்கு எத்தனை அடி நீளம் இருக்கும் அப்படின்னு தூரம் இருக்குன்னு கேட்குறாங்க. அதை இந்த இடத்துல என்டர் பண்ணிடுங்க. 10வது கொஸ்டின் இஸ் தட் பவர் அவைலபிள் இன் த செலக்டட் ஹைடெக் ரூம்னு கேட்குறாங்க. நீங்கள் அந்த செலக்ட் பண்ணிக்கூடிய அந்த கிளாஸ் ரூமில் பவர் சப்ளை இருந்தது அப்படின்னா எஸ்ன்னு போடுங்க, அப்படி இல்லைன்னா நோன் போட்டு சேவ் கொடுத்துருங்க. இதே போல் அனைத்து அரசு தொடக்கப் பள்ளிகளும் தங்கள் பள்ளியில் புதிதாக ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அமைப்பதற்கு தேவையான விவரங்களை எமிஸ் வலைதளத்தில் அப்டேட் செய்து கொள்ளலாம். நன்றி.